எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்க்கான கிச்சன் வித் சிட்டிங் ஏரியாவை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். அந்த வீடியோஸ் எல்லோரும் நீங்கள் கடந்த 2-3 மாதமாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்படி இருந்த இடத்துல தான் கிரவுண்ட் லெவலில் இருந்து நம்மளோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்பத்தில் கம்பிகளை கட் பண்ணி ஃப்ரேம் போல் அதை வெல்டு வச்சு அதை வச்சு ஒரு ஷெட்டு மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்கை போட ஆரம்பித்தோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலைகளையும் நாங்களே செஞ்சிட்டு இருந்தோம். நம்மளோட வேலைகளை நம்மளே செஞ்சுக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு 2 நல்ல விஷயம் இருக்குது. ஒன்று, செலவு கொஞ்சம் கம்மியாகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம். எதையுமே அவசரப்படாமல் பொறுமையாக செஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்குமான பிளான் முதல்லே இருந்தால் தான் நம்ம அடுத்தவங்களை வச்சு வேலை பார்க்க முடியும். பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும், ஆனால் அது எப்படி பண்ணணுன்ற ஐடியா இருக்காது. அந்த மாதிரி டைமில் அந்த விஷயங்களை நம்மளே பொறுமையாக செய்ய ஆரம்பிச்சோன்னா ஒவ்வொரு விஷயமாக அன்ஃபோல்ட் ஆகி ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறமா இன்னொரு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அதுவே நம்ம அடுத்தவங்களை வச்சு வேலை பார்க்குறோன்னா எல்லா ஸ்டெப்பும் நம்ம முன்னாடியே நம்ம மைண்டில் வச்சுருந்து இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இது அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தா தான் அடுத்தவங்களை வச்சு வேலை வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்கை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜேசிபி வச்சு மண்ணை நிறவிட்டு சைடில் சுவர் கட்டுறதுக்கும் அதுக்கப்புறமா அடியில் தரை போடுறதுக்கும் நம்ம ஆளை வச்சு செஞ்சாச்சு. இந்த ப்ராஜெக்டோட நீள அகலம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நாங்கள் தனியாக உட்காந்து வேலை செஞ்சோன்னா ரொம்ப நாள் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக ஹெல்ப் எடுத்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் மழைக்கு முன்னாடி. இந்த ப்ராஜெக்டில் பிளான் போட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம முன்னெடுத்து பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கையில் இருக்கிற ஃபினான்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எப்போல்லாம் நமக்கு பணம் கிடைக்குதோ அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை பார்த்துக்குறோம். போன மாதம் இந்த கெஸ்ட் ஹவுஸோட கிச்சன் முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறமா தர போடுறதுக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாச்சு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பணம் சேர்த்து அதுக்கப்புறம் இப்போது தரையை போட ஆரம்பித்தாச்சு. இந்த கெஸ்ட் ஹவுஸோட கிச்சனுக்கு நம்ம ஆரம்பத்தில் மண் தரை தான் போடலான்னு இருந்தோம். ஆனால் 4 பக்கமும் ஓப்பனிங்காக இருக்கிறதுனால மழை பெஞ்சதுன்னா சாரல் தண்ணி உள்ளே அடிக்கும். அப்போது மண் தரையை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்குனால இதுக்கு சிமெண்ட் தரை போடலாம் அப்படின்னு முடிவை மாற்றிக்கிட்டோம். இந்த சிமெண்ட் தரையை நம்ம கிரானைட் சிப்ஸை வச்சு போட போகிறோம். இந்த சிப்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். இது எல்லாமே ஷெல்ஃப் பண்ணுறதுக்கு காம்பவுண்ட் செவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சிப்ஸுங்க. இந்த சிப்ஸு கூட நம்ம மண் கலந்து அது கூட சிமெண்ட்டை போட்டு ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டு நல்லா தட்டி விட்டுக்குவோம். அதுக்கப்புறமா அது காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நல்ல பாலிஷ்டான சாண்டை வச்சு அது கூட சிமெண்ட்டை போட்டு ஒரு லேயர் ஃபைனல் கோட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே சிமெண்ட்டு ஃபுல்லாக வெறும் பாலாக ஊற்றி அதை நல்லா கொல்று வச்சு தேய்ச்சி விடணும். அப்போ நம்மளுக்கு தரை நல்லா ஷைனிங்காக கிடைக்கும். இந்த வேலை செய்யறதுக்கு நாள் 5 பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா அந்த மண் எல்லாமே சுமந்து கொண்டு போய் உள்ளே கொட்டணும். அதனால் ஆள் நிறைய செலவாகும். அதனால் 5 பேர் வந்திருந்தாங்க. இதுக்கு மொத்தமாக எங்களுக்கு 15 மூட்டை சிமெண்ட் ஆச்சு. ஒரு டிப்பரோட ஜல்லியும் 1/2 டிப்பர் மண்ணும் எங்களுக்கு செலவாயிருக்கு. வெளியில் அவங்க சிமெண்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே இவங்க இருக்கிற தர சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் மேடு இருக்கோ அங்கே கொத்தி வாரி எடுத்து வெளியே போட்டுட்ருந்தாங்க. இவங்க மணலும் சிமெண்ட்டும் அது கூடவே சேர்த்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்க சிப்ஸும் போட்டு கலந்து வைக்கிறாங்க. இந்த வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும், ஆனால் நிஜமாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எல்லாமே நல்லா கலந்து 4-5 வாட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி விடுவாங்க. அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 வாட்டி திருப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் நல்லா தண்ணி ஊற்றி குழச்சி உள்ளே கொண்டு போய் ஒரு இடமா கொட்டி அதை சமம் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த வேலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
ஒரு தரையை சமமாக போடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தரை போடுற இடத்துல இருக்கிற சுவரை சுற்றி ஃபஸ்ட்டு ஒரு லெவலான ஒரு பீசஸ் வச்சுக்குவாங்க. எப்படின்னா, சிமெண்ட் வச்சுட்டு தரையில் அதுக்கு மேலே ஒரு சின்ன டைல்ஸ் பீஸை வச்சுருவாங்க. அது வந்து மார்க் போட்டிருப்பாங்க. டியூப் லெவல் வச்சு மார்க் போட்டிருப்பாங்க செவுத்தை சுற்றி. அந்த இடத்துல எல்லாமே கரெக்டாக அந்த லெவலுக்கு வருதான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்து இதே போல் சிமெண்ட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு டைல்ஸ் வச்சு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் இது எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு தோணும். ஆனால் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளோட ஃப்ளோர் வந்து லெவலாக வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு 8 அடிக்கும் இந்த மாதிரி ஒரு சிமெண்ட்டை வச்சுட்டு கரெக்டான லெவலில் டைல்ஸை வச்சு அப்படியே காய விட்டுருவாங்க. அந்த சிமெண்ட் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா அந்த டைல்ஸ் அந்த இடத்த விட்டு நகராது. அதுக்கப்புறம் மட்டப்பலகை வச்சு பார்த்தாங்கன்னா அந்த மட்டப்பலகை லெவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 மட்டப்பலகை வைக்கிற டிஸ்டன்ஸில் வச்சுருவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறது 8 அடி மட்டப்பலகை. அதனால் 8 அடிக்கு ஒரு டைல்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டே வருவாங்க. டயக்னலாகவும் இதே போல் செட் பண்ணுவாங்க. இது மாதிரி செட் பண்ணும்போது நமக்கு தண்ணி போகிறதுக்கு வாட்டம் வேணும் அப்படின்னா ஒரு எண்டில் 1 இன்ச்சு ஹைட்டாகவும் இன்னொரு எண்டில் 1 இன்ச்சு கம்மியாகவும் வச்சுருவாங்க. அப்போது ஸ்லோப்பு கிடைக்கும். அந்த ஸ்லோப்பில் நம்ம தண்ணி ஊற்றி கழுவும் போது அந்த தண்ணி நல்லா ஒரு இடத்துல நிற்காமல் அப்படியே ஒரே இடமா வந்து வெளியே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி ஸ்லோப் வச்சு தான் இந்த தரையை போட போகிறோம். காலையில் வந்து அவங்க சிமெண்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த லெவல் பார்க்குற வேலை ஒரு மணி நேரத்துக்கு நடந்துச்சு. இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற வேலைகள் எல்லாமே டக்குன்னு நடக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன டெக்னிக்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம நாளைக்கு நம்மளோட வீட்டுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயங்களோ சின்ன வேலைகளோ செய்யும்போது கட்டாயமாக ஹெல்ப் ஆகுன்றதுனால இதையெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்கான யூடியூப்பில் வீடியோவும் வெளியிடுறோம். இப்போது இவங்க கயிறு கட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் செவுத்தில் வந்து டியூப் லெவல் வச்சு மார்க் பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து அழகாக மார்க் பண்ணி லெவல் வச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து இந்த மெத்தடுக்கு யூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா, ஒரு சைடில் வந்து வாட்டம் 1 இன்ச் அதிகமாக இருக்கும், இன்னொரு சைடில் வாட்டம் 1 இன்ச் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நூலை இழுத்து கட்டிடுவாங்க. நூலை இழுத்து கட்டினாங்கன்னா அதுதான் லெவலாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஸ்லோப்பில் வரும் அந்த நூல். இல்லை அந்த இடத்துல வந்து நம்ம டியூப் லெவல் வச்சு பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி அந்த தரை போடக்கூடிய ஏரியாவோட பெரிமீட்டர் ஃபுல்லாகவே இது மாதிரி போடுவாங்க. அதே போல் அதோட டயக்னல்ஸ்லேயும் அந்த மாதிரி போட்டுக்குவாங்க. ஏரியா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நடுவுலையும் ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுக்குவாங்க. ஏன்னா அந்த மட்டப்பலகையோட ஹைட்டுக்கு கரெக்டாக வரணும் அப்படிக்காக. இதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறுமையாக போட்டதுக்கப்புறமா அந்த கலவை எல்லாமே நடுவில் கொண்டு வந்து கொட்டி அதை எல்லாமே கரெக்டாக சமமாக மட்டப்பலகை வச்சு அப்படியே தேய்ச்சிட்டே வருவாங்க. இந்த வேலை இன்றைக்கி ஃபுல்லாகவே நடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கொட்டிகிட்டே வர ஒரு ஆள் அது எல்லாமே சமமாக பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. இன்றைக்கான வேலை இது தான். இன்றைக்கி வந்து ஸ்மூத் பண்ணுற வேலை பெருசாக இருக்காது. ஏன்னா நாளைக்கு தர போட போகிறாங்க. அதனால் இன்றைக்கி அதுக்கான பேஸ்மெண்ட் மட்டும்தான் ரெடி பண்ணுறாங்க. இப்போ இந்த பேஸ் லேயர் நல்லா போட்டு அப்படியே சமமாக பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. ரஃப்பாக தான் இருக்கும் இந்த லேயர். அப்போ தான் நாளைக்கு போடுற லேயர் ஒட்டும். நாளைக்கு தான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணுற வேலை எல்லாமே நடக்கும். இந்த ஏரியா கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால 2 கொத்தனார் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இல்லைனா ஒரே ஆள் இதை செஞ்சிடலாம். கொண்டு வந்து கொட்டுறதுக்கு மட்டும் ஆள் இருந்துச்சுன்னா ஓகே. வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தார். அதனால நான் அங்கே போயிட்டேன். ஹலோ, நான் போயிட்டு என்னோடய ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி எல்லாமே பார்த்துட்டு திரும்பி வரும்போது பார்த்தோன்னா வேலை எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த ஸ்பாட்டை போட்டு முடித்தாங்கன்னா இன்றைக்கான வேலை முடிஞ்சிடும். இது கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு நாளைக்கு காலையில் மறுபடியும் வந்து இதுக்கு மேலே நம்ம ஸ்மூத்தான தரை போடுற வேலை நடக்கும்.
இந்த வேலைக்காக நம்ம வாங்கிட்டு வந்த மெட்டீரியல் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், மண்ணில் 3/4 முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் சிப்ஸில் ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிருச்சு. இந்த பெரிய டைனிங் ஸ்பேஸுக்கான வேலை முடிஞ்சதுக்கப்புறமா உள்ள ஸ்டோர் ரூமுக்கும் கிச்சன்லேயும் வேலை கொஞ்சம் கம்மி தான். அதனால் கடைசியாக வச்சுக்கிட்டாங்க அந்த வேலையும் அன்றைக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் இந்த ரஃப்பான தரைக்கு மேலே ஸ்மூத்தான தரை போடுறதுக்கான வேலை ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே பீ சாண்ட் அப்படின்னு சொல்கிற பாலிஷ்டு சாண்டு போட்டாங்க. இது எப்படின்னா ஜலிச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மண். இதுவும் க்ரஷர்லேருந்து தான் வரும். அந்த ஜல்லடை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜல்லடை ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு ஃபைனாக வரும். இது வந்து மேலே ஃபைனல் லேயர் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மண்ணு கூட சிமெண்ட்டை போட்டு நல்லா கலந்து அதே போல் ஒரு 4-5 வாட்டி திருப்பி விட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவாங்க. முன்னாடி பண்ண தரைக்கு நிறைய தண்ணி ஊற்றுவாங்க. இந்த ஃபைனல் லேயருக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றுவாங்க. அப்போ தான் அதை போட்டு தேய்க்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா அது காய லேட் ஆகும். அதுக்கு மேலே ஸ்மூத்தனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை கம்மியான ஈரம் தான் வச்சுருப்பாங்க. இன்றைக்கான வேலைகளை காலையில் 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேலை எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. அதே போல் இன்றைக்கி வேலையும் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நேற்று நிறைய மெட்டீரியல் கொண்டு வந்து உள்ளே போட வேண்டியது இருந்துச்சு. இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை. இந்த லேயர் ரொம்ப தின்னாக இருக்க போது அதனால் மெட்டீரியல் கம்மியாக தான் செலவாகும். அதனால் ஆளுங்களும் இன்றைக்கி ஒரு ஆள் கம்மியாக தான் வந்திருந்தாங்க. இந்த வேலை ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. இப்போது இந்த கஷ்டமான வேலையை ஈஸி ஆக்கிறதுக்கு மிக்சர் மெஷின்ஸ் எல்லாமே வந்துருச்சு. சின்ன மிக்சர் மெஷின்ஸும் வந்திருக்கு. பெரிய கான்ட்ராக்டர்ஸோ இல்லை வந்து அடிக்கடி வேலை செய்கிறவங்களோ அந்த மாதிரி மெஷின்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க வேலைகளை கம்மி பண்ணுறதுக்காக. நம்ம சிமெண்ட்டில் வேலை செய்யும்போது வேலைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். அதே போல் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஆனால் சிமெண்ட்டில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆரம்பத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும், டைம் போக போக அது வீக் ஆகிட்டே போகும். அதுவே சுண்ணாம்புனா ஆரம்பத்தில் வீக்காக இருக்கும், நாள் போக போக அது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். இதுதான் சிமெண்ட்டுக்கும் சுண்ணாம்புக்கும் இருக்க வித்தியாசம். இன்றைக்கி வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சின்ன ரூம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதை ஸ்மூத்தனிங் பண்ணி விட்டுட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அதில் கால் வைக்க வேண்டிய வேலை இருக்காது. இந்த பெரிய ரூமில் நம்ம பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அதுவே ஃபஸ்ட்டு பெரிய ரூம் பண்ணிட்டோன்னா, பெரிய ரூம் பண்ணிவிட்டு சின்ன ரூமுக்கு மண் அள்ளிட்டு போகிறதுக்கு பெரிய ரூம் வழியாக தான் போய் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சின்ன ரூம்ஸை முடிச்சுட்டாங்க. இங்கே சிமெண்ட் எல்லாமே அதே போல் நேற்று போலவே நல்லா சமமாக பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொல்ட்ரு வச்சும் மனாஸ் கட்டை வச்சும் அந்த சிமெண்ட்டுக்கு மேலே நல்லா போட்டு தேய்ச்சிட்டே வந்தாங்க. அப்போ தான் பாண்டிங் நல்லாயிருக்கும், அதே போல் ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த வேலை ரொம்ப நேரத்துக்கு போயிட்டே இருந்துச்சு. பொறுமையாக அந்த கொல்ட்ரு வச்சு தேய்ச்சிக்கிட்டே வந்தாங்க. ஒரு இடத்துல பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு இடத்துல கிராக் வரும், அதை மறுபடி சரி பண்ணி பொறுமையாக பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த சிமெண்ட்டை ஃப்ளாட்டாக போட்டு நல்லா ஸ்மூத்தாக பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் காய விடுறாங்க. அது கொஞ்சம் நேரமாக காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே வெறும் சிமெண்ட்டை தண்ணியில் கலக்கி அதை வந்து நல்லா ஸ்லரி மாதிரி ஒரு பால் அப்படின்னு சொல்கிறாங்க, சிமெண்ட்டு பால், அதை வந்து அந்த தரைக்கு மேலே ஊற்றிட்டு அப்படியே மறுபடி கொல்ட்ரோ இல்லை மனாஸ் கட்டையோ வச்சு நல்லா ஷைனிங்காக அப்படியே வந்து அது மேலே தேய்ச்சி விடுறாங்க. ஸோ அந்த சிமெண்ட்டை ஊற்றி தேய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் காய விட்டதுக்கப்புறம் வேலைகள் முடிஞ்சது. கடைசியில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்மளோட தரை. இது காஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஷைன் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கான வேலை அவ்வளோதான் முடிஞ்சுது.
இந்த கெஸ்ட் ஹவுஸ் கிச்சன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வேலை பெண்டிங் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஒயரிங்ஸ் பண்ணணும். அந்த வேலை முடிஞ்சதுன்னா கெஸ்ட் ஹவுஸ் கிச்சன் ரெடி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.